சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் வேன் மற்றும் கார் மூழ்கிய பகுதியில் மோட்டார் மூலம் வெள்ள நீர் அகற்றப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பரத். தண்ணீரை முழுமையாக வெளியேற்ற இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மேலும் இந்த நடவடிக்கைக்கு மொத்தம் எத்தனை இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? நேற்று காலை முதலேயே சென்னை புறநகர் பகுதியில் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் முழுவதுமாக மூழ்கியது. நேற்றைய தினம் இந்த சாலையில் பேருந்து ஒரு கார் ஒன்று மூழ்கியது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலைக்கு ஏற்பட்டது. இது தொடர்ந்துதான் தற்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மோட்டார் பொருத்திய டிராக்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சாலையில் இருக்கக்கூடிய பிரதான தனியார் மருத்துவக் கல்லூரியும் அருகே இருக்கக்கூடிய குழுக்களும் இந்த அங்கிருந்து வரக்கூடிய மழைநீர் மற்றும் கழிவுநீரை நேரடியாக குழாய்கள் மூலம் இணைத்து இந்த மழைநீர் வடிகால்கள், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் விடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்குவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தற்போது அதிகாரிகள், திட்ட இயக்குனர், அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளும் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். உடனடியாக தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய தற்போது 90% தண்ணீரானது அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சாலையில் தண்ணீரை விடக்கூடிய அந்த தனியார் கல்லூரி மற்றும் குடியிருப்புகளுக்கு புகார் எழுத்திருக்கிறது. அது குறித்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று. அதே போன்று இந்த சாலையில் தண்ணீர் விடுவது மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.